வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மைலி ஃபேஸ் சாக்லேட் அண்ட் ராகி குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு கிட் ஸ்பெஷல் ரெசிபி. இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு நமக்கு அவன் தேவையில்லை, வீட்டில் உள்ள ப்ரெஷர் குக்கர்லேயே இந்த குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம மைதா மாவு ஆட் பண்ணல, ராகி மாவும் கோதுமை மாவும் வச்சு இந்த குக்கீஸ் செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸ். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் பட்டர் சேர்த்துக்கோங்க, அன்சால்டட் பட்டர். அதில் 1/2 கப் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் உள்ள சர்க்கரையை மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பொடி பண்ணும்போது அதில் ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பட்டரையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிரிஸ்காக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பட்டர் வந்து ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துடும். இதில் நம்ம 3/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 ஸ்பூன் ராகி மாவு இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் ராகி சேர்த்துருக்கனால ரொம்ப நியூட்ரிஷியஸ். மிக்ஸ் பண்ணி அந்த டோ வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூரி ரோல் பண்ணுவோம்ல, அதில் வச்சு இந்த மாவை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி ரோல் பண்ணாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் மோல்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நைஃப் வச்சு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி என்னோடய டாட்டருக்காக இந்த மாதிரி ஸ்மைலி ஃபேஸ்லேயும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இந்த ஷேப்லேயும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ப்ரெஷர் குக்கரில் உப்பு போட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் இந்த சால்ட்டை தான் ஒவ்வொரு வாட்டி பேக் பண்ணும் போது யூஸ் பண்ணுவேன், அதனால தான் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அந்த சால்ட்டை கீழே போட்டுறாதீங்க. அதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் பேக் பண்ணுமோ அப்போ அதே சால்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இதில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு ஒரு பிளேட்டில் பட்டரால் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த குக்கீஸை வச்சு நம்ம இதை 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்மைலி ஃபேஸ் சாக்லேட் அண்ட் ராகி குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸ்க்கு இந்த ஸ்மைலி ஃபேஸ் பிஸ்கெட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்லேயும் நீங்கள் இந்த ஸ்மைலியை பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.